ஹாய் டியர் டியர் இன்னைக்கு நிறையா கமெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் படிக்க முடியுமான்னு தெரியல. பட்டு பழைய கமெண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரிப்ளை பண்ணாத கமெண்ட்டு நிறைய இப்போ தான் என் கண்ணுக்கு படுது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன். ஆனாலும் எப்படி இவ்வளோ கமெண்ட்டு மிஸ் ஆச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, இன்றைக்கி அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடுறேன். நிறையா இருந்துச்சு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரிப்ளை பண்ணிடுறேன். மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லைனா முழுசாகவே கூட ரிப்ளை பண்ண முடிஞ்சிடும். எண்டில் சொல்லிடுறேன் இன்றைக்கி எடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டுனா என்னங்கிறது. ஓகேவா? ராகவி டியர், படித்தாச்சு. நீங்கள் தான் என்ன வீடியோ பார்க்கல. நான் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? குட்டிமா, கங்க்ராட்ஸ். 492 மார்க் வாங்கியிருக்காங்க டியர். பேர் தேவின்னு நினைக்கிறேன். தேவி டியர், கரெக்டாக நான் பேர் சொல்கிறேன் இல்லை தேவ் தானா என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, கங்க்ராட்ஸ். நான் வெறும் 412 மார்க் தான் வாங்கினேன் 10th. என்ன சொல்கிறது, ஆனால் நான் வந்துட்டு கடைசி ஒரே ஒரு வாரம் தான் படித்தேன் டியர். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லலாம் படிக்கவே இல்லை. கடைசி ஒரு வாரம் 5 சப்ஜெக்ட்டுக்கு 5 நாள் அப்படி படித்து தான் 412 மார்க் வாங்கினேன். 92ல் 412 வாங்கினேன். ஒரு வேளை முன்னாடியே படிச்சிருந்தா ஃபுல்லாக வாங்கியிருப்போனோ என்னமோ தெரியல. 5 டியர். நல்லா இருக்கா இந்த ஸ்டோரி? என்னது வரிக்கி பேர் எப்படி இருக்குது சொல்லுங்கள் டியர். வரிக்கி பேர் யாருமே சொல்லவே இல்லை. 5 டியர் தான் சொல்லியிருக்காங்க. வரிக்கி நல்லா இருக்கா? வயனுக்கு எப்படி சாராவோ அந்த மாதிரி இனிமேல் பிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வரிக்கி தான் ஃப்ரெண்டு. இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டியர். நல்லா இருக்குல்ல? எப்படி யோசிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? என்ன பேர் வைக்கிறனே தெரியல, அதான் இப்படி சொல்லிட்டேன். அந்த கவின்கிற கேரக்டரோட பேரே வந்துட்டு எதுலேயோ இல்லை, எங்கள் சித்தி பையன் பேர் கவின். ஆமாம் 5 டியர், கேட்கணும்னு நினச்சேன். எப்போ பார்த்தாலும் ஃபேமிலி இருக்கிறப்பவே நீங்கள் வந்துட்டு ஒன் ஷாட் எஃப்எஃப்லாம் பார்க்குறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? எதனாவது கேட்க மாட்டாங்களா? எதனாச்சும் ஷை ஆகிற மாதிரி ஏதாவது சீனுக்கு இது வந்துச்சுன்னா நீங்கள் ஷைக்கு தான் ஆகிட்டீங்கன்னா மாட்டிக்க மாட்டிங்களா? இருங்க 5 டியர், நான் உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு சீன் நல்லா அப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வெக்க பண்ணணும். அதாவது உங்களுக்கே வெக்க வரணும், ரொம்ப ஷை ஆகணும். அந்த மாதிரி ஒரு சீனை ஏதாவது ஒரு ஒன் ஷாட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி விடுறேன். நீங்கள் நல்லா வசமாக மாட்டுவீங்கள்ல, அப்போ எனக்கு ஜாலியாக இருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேங்க டியர். April 18th பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸ்பெஷல் பார்ட்டா? அச்சோ, நான் இதுக்கு ரெக்கார்டே பண்ணி முடிக்கலையே. ஆல்ரெடி இப்போ ஈவினிங் ஆகிப்போச்சே. நாளைக்கு தானே 18ஆ? இல்லை நாளான்னைக்கு 18ஆ? ஐயோ, இன்றைக்கி என்ன தேதி? என்ன கிழமை? இருங்க டியர், முதல்ல அதை பார்க்கணும். என்ன தேதி கிழமைன்னே தெரில எனக்கு. ஐயோ ராகவி டியர், நான் நிஜமாகவே ஜின்யூப்பாவோட ஒன் ஷாட்டை சொதப்பி தான் வச்சேன். அது என்னன்னு எனக்கு தெரியலை. எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. நார்மலாக ஒரு ஒன் ஷாட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இல்லை. அதாவது இப்போல்லாம் அடிக்கடி எனக்கு திடீர்னு மூளை ஜாம் ஆகிடுது. பேசவே வாயில் வார்த்தையே வரதில்லை. ஏதாவது மூளைக்குள்ளே தோணா தானே வாயில் வரும். ஸோ அப்படியே முழுசாக ப்ரைனே ஜாம் ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது ஒரு செகண்டுக்கு. என்னால் எதுவுமே பேச முடியறதில்ல. ரெக்கார்டை மட்டும் அப்படி போயிட்டே இருக்கும். நான் அப்படியே அமைதியாக அதையே பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆச்சு ஜின்யூப்பாவோட ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதனால சொதப்பி வச்சிட்டேன் அப்படின்னு எனக்கே தெரியும். ஆனால் நீங்கள் அப்போ சொன்னீங்கல்ல எல்லோரும் ஜூனியூப்பாவோட ஒன் ஷாட் ஆகிடுச்சு அதுன்னு சொல்லிட்டு, அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, அப்போ இதே மாதிரி இதையும் சொல்லிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறமா யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆக்சுவலாக நான் அது ஜின்னி உப்பாவுக்கு ஒன் ஷாட் பார்க்கலான்னு நான் சொல்லலைங்க ராகவி டியர், நான் ஜூனி உப்பான்னு சொன்னேன். ஸோ ஜின்னி உப்பான்னு நான் சொல்கிறது வந்துட்டு லிட்ரலி உங்களுக்கு சேம் ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோவே அப்படியே மாற்றி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாமி. அப்புறம் நல்லா தான் தூங்குறேன், ஆனால் ஒரு சில டைமில் தூங்குறப்ப இதை அப்லோட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுறேன். அதனால் இனிமேல் நேரமாக அப்லோட் பண்ணி வச்சிடணும். ஜானுடியர், இது அந்த கோவிலில் சண்டை வருமே அந்த ஒன் ஷாட் தானே? 5 டியர், நல்லா சொல்லுங்கள் ராகவி டியருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுக்க சொல்லி. அவங்க சொல்கிற ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்க எனக்கு வந்துட்டு ஏதோ பொலிட்டீஷியன் சொல்லி டைட்டில் கொடுத்தாங்க. ஆனால் அதை நான் மாஃபியான்னு நினச்சிட்டேன். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுக்காம எனக்கு இப்படி தெளிவாக கொடுக்க சொல்லுங்கள். அப்புறம் ராகவி டியர், நல்லா கேட்டுக்கோங்க, ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டுக்கு எதனாவது ஐடியா கிடைச்சா கொடுங்க. அப்புறம் நீங்கள் கேட்டிங்கள ராகவி டியர், பொலிட்டீஷியன் கேர்ளா என்னமோ போட்டு ஐயோ பொலிட்டீஷியன் சொன்னீங்க, ஒய்ஃபா என்னமோ சொன்னீங்களே. அதுக்கு என்ன பொலிட்டீஷியன்னா நான் எப்படி கொண்டு போகிறது ஸ்டோரியா? எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாதே. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. டியர்,
நீங்கள் ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து எனக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 வருஷமோ இல்லை 4 மாதமோ எத்தனை நாளோ கழித்து வந்தீங்கன்னா கூட என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு உங்களோட ஐடி ஞாபகம் இருக்கும். ஐடி நேமை மாற்றாத வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும். உங்கள் ஒரிஜினல் பேர் கூட எனக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் அந்த ஐடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ நான் உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் தான் என்ன மறந்துட்டீங்க போங்க. ஹாய் பவி டியர். ஜேகேக்கு இன்னும் நம்ம வில்லேஜ் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஸ்டோரி போட்டதில்லை தானே? ஓகே, கண்டிப்பாக போட்டுறேன். இந்த வீக் வந்துட்டு வேறு ஒரு ஸ்டோரி ராகவிடியர் போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் போட்டுட்டா? டியர், அவங்களும் எஃப்எஃப் சேனல் வச்சுருக்காங்களா? பிடிஎஸ் ஆமி அவங்களும் தெரியலையே, நான் பார்த்தது இல்லையே. பாண்டிச்சேரி குயின் தெரியலையே டியர். டியர், உங்கள் யாருக்காவது தெரியுமா அவங்கள? மேஜிக்கல் அண்ட் ஃபேண்டசி கண்டிப்பாக போடுறேன் சந்தியா குட்டி. டெஃபினெட்லி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், போடுறேன். தேங்க்யூ ராகவி டியர். ஒரு டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஒன்று தான் இருக்குது, வேறு வழியில் நான் போட்டுருவேன் ராகவி டியர். நிறைய கிடைக்கும்போது இதை ஃபஸ்ட்டு போடலாமா, அதை ஃபஸ்ட்டு எடுக்கலாமா, இல்லை இதை சொல்லாமா அதை சொல்லாமான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறேன். ஸோ அந்த கன்ஃபியூஷனில் எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு எதையும் போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அதுதான் பிரச்சனை. ஆனால் ஒவ்வொரு டைட்டிலும் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும்ல, நான் கரெக்டாக ஒவ்வொரு டைட்டிலாக எல்லோரும் சொன்னதை போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ராகவி டியர், ஜங்குக்கு ஹைட்டு தான் இருப்பீங்களா? நான் அதை விட ஹைட்டாக இருப்பேன். ஜங்குக்கோட நான் ஹைட்டாக இருப்பேன் தெரியுமா? நான் ஆனாலும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன். நான் உங்களுக்கு 8 நாள் சரி 8 சரி நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன். அப்புறம் என் ஹைட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் எல்லாருமே நான் அண்ணாந்து தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோ ஹைட் இருப்பேன். உங்களுக்கு வேணால் நான் வீடியோவில் வர்றதுனால தமாத்துண்டு இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அண்ணாந்து பார்க்கணும். ஸோ அவ்வளோ ஹைட் இருப்பேன். யார் ஜின்னி உப்பா ஆகட்டும் ஜூனி உப்பாவே என்னை அண்ணாந்து பார்த்தா பேசணும், அவ்வளோ ஹைட்டு நான் தெரியுமா? இவங்க தான் ஏதோ ஜங்கு ஹைட் இருப்பாங்களாம், நான்லாம் அதுக்கு மேலே ஹைட்டாக இருக்கிறேன். வா டியர், த்ரில்லர் ட்ராமாவா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கே போடுறதுக்கு? எதனாவது ஹாரர் த்ரில்லர்னு ஹாரர் போட்டால் எல்லோரும் பயமாகுதுன்னு சொன்னால் கூட இந்த ராகவி டியர் எனக்கு பயம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு பிஜிஎம் ஆட் பண்ணால் கூட எனக்கெல்லாம் பயம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, த்ரில்லர் போடலான்னு பார்த்தா காலங்காத்தால் ஏதாவது சைக்கோத்தனமாக போட்டீங்கன்னா அவ்வளோதான் திட்டுறாங்க. சரி ஓகே, சைக்கோத்தனமாக இல்லாட்டியும் த்ரில்லர்னா சைக்கோத்தனமாக ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒரு த்ரில்லர்னா எப்படின்னா எப்படி ஐயோ மறக்குதே என்ன வார்த்தை அது? த்ரில்லர்னா யாரையாவது கொல்லணும், யாரையாவது அடிக்கிறதெல்லாம் இல்லை, கொல்லணும். அப்போ தான் அது த்ரில்லராக இருக்கும். அதை கொண்டது யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை நம்மளே கூட கொண்டு வந்துருக்கலாம். அப்படியே அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா சஸ்பென்ஸாக த்ரில்லராக இருக்கிறதெல்லாம் நம்ம ராகவிடியருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னத்த சொல்ல, அவங்கக்கிட்ட சொல்லுங்க டியர். அவங்கக்கிட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ராகவிடியர்கிட்ட சொல்லுங்கள், இதெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தான் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் டியர். ஃபஸ்ட்டு உங்களோட மார்க்குக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கண்டிப்பாக நான் போடுறேன் கேரிங் பாய் ஃப்ரெண்ட் தேவ்பாக்கா. தேங்க்யூ. நாளைக்கு ஆக்சுவலாக நான் தேவ்பாக்கு தான் ரெக்கார்டிங் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். நல்ல வேலை கமெண்ட்டையாவது பார்த்து அது 2 வாரத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கீங்க, பட் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். தேங்க்யூ டியர். கண்டிப்பாக நான் இதை போடுறேன். சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். தேவ்பாவோட டேட் என்ன? சாட்டர்டே உங்களுக்கு இது ஒன் ஷாட்டானு வந்துடும் பார்த்துக்கோங்க. நம்பலாம் என்னை நம்பலாம், தாராளமாக நம்பலாம். ஜங்குக்கு ஹாரர் எஃப்எஃப் கண்டிப்பாக போடுறேன் டியர், கண்டிப்பாக போடுறேன். ஐ ஆல்சோ ஹக் யூ கம் டியர். செம்மையாக்குது ஸ்டோரி. கண்டிப்பாக நான் போடுறேன். ஆக்சுவலாக இது ஜேகேக்கு தானே? யாருக்குன்னு சொல்லவே இல்லை நீங்கள்? ஆமாம், இது யாருக்கு போட்டோம்? ஹோ, நானே பெரிய சோம்பேறி. நானே எழுதுறதுக்கு செலப்பட்டு தான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கூட ஸ்டோரி எழுதி வைக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன விட பெரிய சோம்பேறியாக இருக்கீங்க டியர். சரி ஓகே, ஹைஃபை. யூங்கி இல்லை யார்? பியூபாக்கு ஜேகேக்கு. சரி ஓகே, ஒன்றா பியூபாக்கு ஜேகேக்கு 2 பேர்த்தில் யாருக்கு ஒருத்தர் போட்டுறேன். ஓகேவா? இன்கேஸ் வேறு யாருக்காவது நான் இந்த ஸ்டோரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்புறம் த்ரில்லர் ஸ்டோரியா நீங்கள் ஃபுல்லாக நரேட் பண்ணி கொடுக்க வேணுங்கிறதெல்லாம் கூட எனக்கு இல்லை. எனக்கு தேவை டைட்டில். அப்புறமா அது ஒரே லைனில் ஷார்ட்டாக முடியணும் டைட்டில். அப்போ தான் வந்துட்டு எனக்கு அந்த தமிழில் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ டைட்டில், அப்புறம் அந்த ஸ்டோரியோட தீம் கொடுத்தீங்கன்னா போதும். சும்மா லிட்டில் பிட் ஒரு 2 லைனில் கொடுத்தீங்கன்னா கூட நான் ஏதாவது வளரிப்பேன். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஒரு மறதி கேஸ் டியர். நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டோரியை கொடுத்தீங்கன்னா கூட அதை படித்து முடிச்சுட்டு நான் சொல்லும்போது எதையாவது விட்டுருவேன். ஸோ நான் எதையாவது விட்டுட்டு நான் வேறு எதையாவது ஆட் பண்ணிடுவேன். அதனால தான் நீங்கள் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படவே வேணாம். ஒரு 2-3 லைன் கொடுத்தீங்கன்னா கூட அதை வச்சு நான் அப்படியே வந்துட்டு ஸ்டோரி டெவலப் பண்ணிக்கிடுவேன். ஓகே தேங்க்யூ. நீங்கள் ஸ்டோரி கொடுத்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம்.
ஆமாடி, இன்னைக்கு தான் ஆஞ்சடியர் கண்ணை திறக்கும்போது பட்டர்ஃப்ளை வருதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்டை நான் பார்க்குறேன். அட, இப்போ தான் ஞாபகம் வருது டியர். இந்த பாட்டி தாத்தா கேரக்டரை ஒரு கொஞ்ச நாளாக நான் ஸ்டோரியில் ஆட் பண்ணவே இல்லைல்ல, என்னமோ மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன். சரி, ஓகே, ஒரு கொஞ்ச நாளைக்கு பாட்டி தாத்தாவை ஆட் பண்ணி விட்டுறலாம். சீனியரே, நீங்கள் தான் சூப்பர். இது யாருக்கு வேணும் டியர்? டேவ் பாக்கு தான் வேணுமா, இல்லை வேறு யாருக்காவது போடலாமா? அப்புறம் டியர், நிறையா கமெண்ட்டில் வந்துட்டு வைனை மாஃபியாவாக காட்டுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வைனுக்கு மாஃபியா ஸ்டோரியா? ஓகே, போடுறேன். பட் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நான் அந்த மாதிரி தான் போடுவேன். சரியா? தேங்க்யூ பவி டியர். ஹாட்டு 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 ஹாட்டு. டியர், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ராகவி டியர் தான் என்னை போய்ட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். யாருக்கும் ஒன் ஷாட் வராது, டாட்டா. அப்புறம் அதுக்கு காரணம் ராகவி டியர் தான்ப்பா. அவங்க தான் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ ஐ ஹாவ் டு ரெஸ்ட், ஐ வாண்ட் டு ரெஸ்ட், ஐ வாண்ட் ரெஸ்ட். அச்சோ டியர், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சு மார்ச் 27 ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் என்னடா ஆனால் இன்றைக்கி தான் இதை பார்க்குறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சோ. கண்டிப்பாக இந்த டைட்டிலில் இந்த மாதிரி தீமில் வந்துட்டு நான் ஜேகேக்கு ஒன் ஷாட் போட்டுறேன். ஓகேவா? கண்டிப்பாக நான் போட்டுறேன் டியர். பட்டு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. சாரி ஃபார் லேட் விஷ். ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. சீனியரே, இது என்ன ஸ்டோரின்னே எனக்கு தெரியலையே, மறந்துட்டேனே. நீங்கள் பாட்டெல்லாம் வேறு எழுதியிருக்கீங்க. ஐயோ, என்ன ஸ்டோரியாக இருக்கும்? யாருக்கு போட்டது இந்த ஸ்டோரி? கொஞ்சம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. எங்களுக்கும் பிடிக்காதுங்க டியர். என்ன பண்ணுறது, ஸ்டோரிக்காக எதையாவது ஒன்று ஆட் பண்ணல, இல்லைன்னா எல்லா ஸ்டோரியும் ஒரே மாதிரி போயிடும். அதனால அப்படி இப்படி ஆட் பண்ணுறது தான். சீனியரே, இவங்கி எங்கேயும் ஓடி போகலை, ஆனால் என் கூடையும் இல்லை. பார்த்தீங்களா, நான் கேட்டதுக்கப்புறம் தான் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அன்றைக்கி ஒருத்தங்க கூட ஒரு கமெண்ட் கூட வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் 500 மார்க்கே எடுப்பீங்க டியர். டோன்ட் வரி, நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. பட் ஒரு மாதம் கழிச்சு தான் கமெண்ட்டை பார்க்குறேன், கொஞ்சிக்காதீங்க. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். நிறையா மார்க் வரும், ஃபுல் மார்க்கே வரும். ஓ, உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னதுனால விடுறேன் ரேச்சல் டியர். பட் இருந்தாலும் நீங்கள் ஏன் எனக்கு ஒரு ஹாய் பாய் கூட கமெண்ட் பண்ணலை? சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஆமாம் டியர், இந்த ஏதோ ஷோ லிட்டில் மெர்சி அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்களே அடிக்கடி வீடியோவில் வந்துட்டு நிறையா இன்ஸ்டாலெலாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் அதை வந்துட்டு ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது எப்படின்னா, நான் ஒன்று வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கேன். பட் அதோட உண்மையான அர்த்தம் என்ன டியர்? சௌமி டியர், இன்னுமா உங்களுக்கு எக்ஸாம் முடியலை? ஐ மிஸ் யூ, ப்ளீஸ் கம். ராகவி டியர், இது நானே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா தான் டைட்டிலெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். டைட்டில் கேட்டுட்டு நான் அதை போடாமல் நான் பாட்டுக்கு வேறு எதோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது நான் போட்டதுதான் நினைக்கிறேன். சரியா ஞாபகம் வேறு இல்லை. சாராக்கு தானே, பேர் தானே, போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ராகவி டியர். சாராவை போட்டு தள்ளிட்டோன்னா அவளுக்கு பேர் போடுற வேலையே மிச்சமாயிரும். ஒரு கதையிலையாவது நான் அவளை போட்டு தள்ள. என் பேர் விமி இல்லை, ராகவி டியர். எனக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணம் மெயினாக இதாக தான் இருக்கும். ஏன்னா என்னால் ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. நிறைய வாயில் எதையாவது போட்டு அரைச்சிட்டே இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஆனால் நீங்கள் டியர், நம்ம ராகவி டியர் இருக்காங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி எனக்கு வந்துட்டு ரொம்ப அட்வைஸாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு ரீசன் போடல, ஜஸ்ட்டு டிப்ரெஷனுங்கிற மாதிரி தான் சொன்னேன்னா. ஸோ எனக்கு அவங்க கமெண்ட்டை பார்த்தது சிரிப்பு தான் வந்துச்சு அன்றைக்கி. அடக்கடவுளே, நான் எதையோ சொன்னேன், இவங்க எதையோ புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ராகவி டியர் நான் அது என்னது டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னேன். எப்படி? அதுவும் ஒரு பிரச்சனை தான் ராகவி டியர், அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஸோ கண்டிப்பாக டிப்ரெஷன் ஆனால் தப்பில்லை. ராகவி டியர், என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்ன வேணால் பண்ணுங்கள், இது உங்கள் உயிர் ராகவி டியர். இது வந்துட்டு அதாவது உங்கள் எல்லாத்துக்கும் சொந்தமானது. ஸோ நீங்கள் கொல்லணுமா கொன்னுக்கோங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? அஸ்கு விஸ்கு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உசுறு முக்கியண்டாப்பா. இப்போ தான் நான் வந்துட்டு என் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன். ஸோ இப்போ தான் என் லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பினஸ் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் பார்த்து சாகிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லைப்பா. ராகவி டியர், நான் ஐஸ்கிரீம் கூட அதிகமாக தொட மாட்டேன். ஆனால் மிரண்டா, ஃபேண்டா, பொவன்டோ இதெல்லாம் இல்லாமல் என்னால் உயிரே வாழ முடியாது. அதுவும் அந்த வெயில் காலத்தில். ஐயோயோ. ஓ, டாக்டர் பொண்டாட்டியா டேவ் பார்க்க? ஓகே, நாளைக்கு
நான் அடுத்த அடுத்த வாரம் போட்டுறேன். பொலிட்டீசியன் பேபி கேர்ளா? ஓ ஓ இன்னசென்ட்டுக்கு அர்த்தம் தான் பேபி கேர்ளா? அடடடடா, நம்ம எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். டியர் எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதோ இதுதான். நான் வந்துட்டு ரொம்ப நாளாக ஸ்நாக்ஸ் சாப்பிடாம டிப்ரெஷனாக இருந்தேன்னு சொன்னதுக்கு ராகவ் டியர் எனக்கு கொடுத்துருக்கிற கமெண்ட்டை பாருங்கள், எல்லாரும் படிங்க. ஐயகோ பொறுப்பற்ற அமைச்சரை, கண்ணா பின்னாவென்று தூங்க வேண்டியது, பிறகு 1000 காரணம் கூற வேண்டியது. ராகவிடியர், நான் என்ன பண்ணுறது? ஒரு சில டைமில் எனக்கு வந்துட்டு எல்லாம் மிக்சடான மாதிரி ஸ்டோரி தோணுது. ஒரு சில டைமில் ஒரே ஒரு இதில் மட்டும் ஸ்டோரி தோணுது. அது ஏன் தப்பு இல்லை, அது ஏன் தப்பு இல்லை. அப்புறம் ஆமாம், அப்படி தான் குறுக்க வருவேன். நீங்கள் எப்படி வந்துட்டு கனவுல மட்டும் நிம்மதியாக இருப்பீங்க? ஒரு வேளை ஸ்டோரியை விடுங்க, கண்ணை மூடி தூங்கி கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா கூட டியர், அங்கேயும் நான் குறுக்க வந்து நிற்பேன். ஆமாங்க ராகவிடியர், நானும் பார்த்தேன். ஒரு சில எல்லா இடத்துலையுமான்னு தெரியல, ஆனால் ஒரு சில இன்டர்வியூவில் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரியல. எப்போது ஹாப்பியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அவங்க சேடானா ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் சேட் ஆகிடுது. அவங்க ஹாப்பியாக இருந்தால் நாமளும் ஹாப்பி, அவங்க சேடானா நாமளும் சேட், அவங்க அழுதா நாமளும் க்ரை. ஆனால் இந்த பாண்ட் நல்லா இருக்குல்ல. என் வீட்டில் யாராவது கதறினா கூட நல்லா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பட் எனக்கு அவங்க சும்மா அழுகிற மாதிரி போனாங்கன்னா கூட நான் அழுதுருவேன் அவங்களுக்கு முன்னே. ஆனால் ராகவிடியர், நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா? ஜின்னு பாவனும் கவலைலாம் படலை, கல்யாணம்னா பிரிஞ்சுருவாங்கன்னெல்லாம் கவலைப்படலை. நீங்கள் ஏன் வந்துட்டு அப்பேற்பட்ட கல்யாணமே உனக்கு வேணான்னு சொல்கிறீங்க? அவருக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகணும், அவரோட ஒய்ஃப் கூட ஹாப்பியாக லைஃப் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும், அவருக்கும் பேபிஸ்லாம் இருக்கணும், அந்த குழந்தைங்க கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, மைண்டை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க ராகவிடியர். எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறது, பிரிய மாட்டாங்க, அவங்க வந்துட்டு பிரியவே மாட்டாங்க. ஈவன் கல்யாணமே ஆச்சுனால் கூட அவங்களோட பேண்ட் இப்படியே தான் இருக்கும். ஆர்மிஸ் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. முன்னெல்லாம் தான் வந்துட்டு ஒரு வேலை கல்யாணம் ஆயிடுச்சுனாவோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாவோ மார்க்கெட்டிங் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆர்மிஸ் எல்லோரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கல, பட் ஒரு கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களோட பேண்டை டிஸ்பேண்ட் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, பண்ணவே கூடாது. பண்ணுனா நம்மளால போராட்டம் பண்ணலாம், நம்மளாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறோம், இதுக்கு தானே. ஸோ அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம போராட்டம் பண்ணலாம், டிஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுசுக்கும் அவங்க வந்துட்டு பிடிஎஸாகவே இருக்கணும். சரி, நான் இவ்வளோ சொல்கிறேன்ல ராகவிடியர், உங்களுக்கு ஒரு 4-3 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு. அந்த கனவில் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ போகிறேன், எங்கள் அம்மா என்னை எங்கேயோ கொண்டு போய் ஹாஸ்டல்லையே எங்கேயோ நான் போகிறேன், எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பிளேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா என் கூட ஜின்னி உப்பாவும் இருக்கிறாரு. ஸோ நாங்கள் 2 பேருமே இருக்கோமா. அப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, திடீர்னு ஒரு பொண்ணு எங்கேயோ இருந்து வந்து என்கிட்ட உட்காந்துட்டு அவள் தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறா. எனக்கு அவளை தெரியல, பட் அவள் தான் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா. நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்ச நேரம் தான் ஜினியை பார்க்க அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்துட்டு அவரே பார்த்துட்டு இருக்கேன், அவர் வந்துட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறமா அந்த பிள்ளை எந்திரிச்சு போகுது, இவர் எந்திரிச்சு பின்னாடியே போயிட்டாரு. அவ்வளோதான், எனக்கு கனவுலேயே காய்ச்சல் வந்து சாப்பிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலாக சாப்பிட்ருக்கிற இடத்துல தான். ஸோ கனவுலேயே காய்ச்சல் வந்துருச்சு. சாப்பாடை கொண்டு போயிட்டு அப்படியே கொட்டிட்டு எனக்கு காய்ச்சல் வந்து ஐயோயோ கனவுலேருந்தே முழிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது, ஏற்றுக்க முடியலைன்னா ஏற்றுக்கணும். டியர், எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? ஆல்ரெடி 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறீங்க, இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சா? டியர், எனக்கும் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் ராகவிடியர் ஈவினிங் வேணால் போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. நான் ஈவினிங் ஸ்டோரி போடுறது பெரிய பிரச்சனை இல்லைங்க டியர். பட் என்ன அப்படின்னா, இப்போது நான் ஒரு டைமுக்கு ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதே டைமுக்கு தான் வந்துட்டு ரெகுலராக இருக்கணுமா. அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் அல்காரிதம் கரெக்டாக வேலை செய்யுமா. நான் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி போட்டேன் அப்படின்னா அது கன்ஃபியூஸ் ஆகிடுமா. அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வியூஸ்லாம் போயிடுமா. ஆல்ரெடி எனக்கு வியூஸ் அப்படியே ரொம்ப வர மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தானே வருது. ஸோ இருக்கிறதும் போயிடுச்சுடான்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால தான் ஈவினிங் என்னால் போட முடியறதில்ல. நான் 1 ஷார்ட் போட்டாலும் எந்த வீடியோ போட்டாலும் மார்னிங் 4:30க்கு தான் போட்டாகணும். ஆனால் மார்னிங் வந்துட்டு ராகவிடியர் போட வேணாம், அது சைக்கோவெல்லாம் போட வேணான்னு கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள், இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ராகவிடியர், நீங்கள் பதில் சொல்லுங்கள் ராகவிடியர். இதுதான் ரீசன் என்னால் ஈவினிங் போட முடியறதில்ல. ஐயோ விஜய், என்ன பாட்டு கேட்குதே. ஐ திங்க் நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் டியர். நான் இன்ஸ்டாவில் யாருக்கும் சொன்னேன், யாரோ கேட்டாங்க. நீங்கள் நானும் எனக்கு தெரியலை. நான் உங்களுக்கு தெளிவாக இன்ஸ்டாவில் சொல்கிறேன், இது என்ன ஆப்பு, அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்ஸ்டாவுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுறீங்களா?
ஐயோ ராகவிடியார், உங்களுக்கு வேலைலாம் வைக்கிறாங்களா? கோயில் பக்கம்லாம் போவீங்களா? நான் அதிகமாக எங்கேயும் போகவே மாட்டேன். சோம்பேத்தனம் சலுப்பு எனக்கு. கோயிலுக்கு போனால் சும்மாலாம் போனால் ஆகாதுங்கிறாங்க. ஒவ்வொரு டைம் கோயிலுக்கு போனால் ஈவன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தலையே குளிச்சிருந்தாலுமே திரும்ப அடுத்த நாள் கோயிலுக்கு போனால் தலைக்கு குளிச்சுட்டு போங்கிறாங்க. மனுஷன் குளிக்க முடியுமா? அவாவ சும்மா குளிக்கதே பெரிய விஷயம், இதோ தலைக்கு வேறு குளின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்புறம் ராகவிடியார் என்ன நூடுல்ஸ் மண்ணுங்கிறீங்க? அப்படியா இருக்கையா மூடி? இல்லையே, ஜூனியப்பா மூடி பரட்ட மண்டையாக தானே இருக்குது, அதெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் என் மண்டை நூடுல்ஸ் மண்டையாட்டவா இருக்குது. அது ஒன்றும் இல்லை, என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர சுருட்ட முடி. எங்கள் அம்மாவுக்கு ஃபுல்லாக சுருட்ட முடி, ரொம்பவே சுருட்ட முடி. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட் முடி. ஓகே, அதாவது எங்கள் அம்மாவுக்கு ஃபுல்லாக சுருட்ட முடி, எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டு முடி. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, அது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு சில டைமில் சுருண்டு கிடக்கும். அதாவது பாதி முடி லைட்டாக சுருண்ட மாதிரி இருக்கும், பாதி முடி சுருண்டாத மாதிரி இருக்கும். சில டைம் வேவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில டைம் சுருட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில டைம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு டைம் ஹேர் வாஷ் பண்ணுறப்பல என் முடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, என்னத்த சொல்ல. ராகவிடியார், ஆக்சுவலாக நான் வந்துட்டு சாராக்கும் டேக்கும் தான் லாஸ்ட்டில் பேர் பண்ணி விட்டுலான்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்லேயே அந்த சீனில் வந்துட்டு வயன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் இதில் சோகம் என்னவென்றால் கடைசியில் நான் மறந்து விட்டேன், அந்த சீனையே மறந்துட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அட நம்ம அதை சொல்லலையா அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ணுறது ராகவிடியார், மறதி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ராகவிடியார், நீங்களே ஹாரர் மூவி ஹாரர் ஸ்டோரி வேணால் போட்டுக்கோன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுலேயும் பார்த்தீங்களா ஹாரரில் ஃபீல் குட் வேணுமா? இது நல்லா இருக்கே, ஹாரர்லேயும் ஃபீல் குட் வேணும், த்ரில்லர்லேயும் ஃபீல் குட் வேணும். எப்படிரா அது எப்படி தீவிங்களோ? அது எப்படி பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே பாருங்கள், த்ரில்லரும் வேணாம் ஹாரரும் வேணாமா, அதெல்லாம் ஈவினிங் வந்துட்டு ஒரு ஒன் ஷாட்டாக போட்டால் போதுமா? எப்படி எப்படி ராகவிடியார், அதான் சொல்கிறேனே, என்னால் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஷாட்டாக போட முடியும். அதுவும் வந்துட்டு நான் வீடியோவே போட முடியலன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி 4:30 போஸ்ட் பண்ணுற பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் வீடியோவே போடலனாலுமே ஒரு வீடியோ வரும் 4:30. ஏன்னா அது வந்துட்டு அந்த 4:30 ஆனால் இந்த சேனலில் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதம் தெரிஞ்சு வச்சுருக்குமா, அதை நான் மாற்றினேன்னா அது கொலாப்ஸ் ஆகிடுமா. அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா நான் வந்துட்டு என் இஷ்டத்துக்கு போட்டிருப்பேனே இந்நேரம். என்ன பண்ணுறது ராகவிடியார், அந்த ஜேகேக்கு கொடுத்தீங்களா ஸ்டோரி, அதை நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ராகவிடியார், மனசு தானே, அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் எனக்கு நல்லா மனசு வரும். நீங்கள் எவ்வளோ டீப்பாக ட்ரீமில் இருந்தாலுமே நான் கனமுலிங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் நிஜத்தில் கனவுல கண்டுட்டு இருந்தீங்கன்னா கூட நான் வந்து கனமுலிங்கன்னு சொல்லுவேன். ஆனால் பாருங்களேன், நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்ல போகிறீங்க, நான் சும்மா கனவு கண்டா கூட நீ வந்து தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். அந்தளவுக்கு நான் உங்களை வந்துட்டு ட்ரைன் அப் பண்ணி வைக்க போகிறேன். சரி புலம்பாதீங்க ராகவிடியார், புலம்பாதீங்க. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும், எல்லாத்துக்கும் போல்டாக இருக்கணும் ராகவிடியார். நீங்கள் தானே சொல்லுவீங்க நல்லா போல்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு ரியாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் போல்டாக இருக்கணும். ஆமாங்க டியர், உங்களை டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. அதுவும் வந்துட்டு ஒரு சில டைம்லலாம் நான் ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு சிரிப்பாக வந்துடும். அதெல்லாம் ஒரு தனி சுகம், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும்போது அதெல்லாம் நினச்சாலே எனக்கு ஜாலியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். தேங்க்யூ. கோஸ்ட் ஒன் ஷாட் 3 மந்த்துக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க, நான் போட்டேன்னு நினைக்கிறேன். நான் போட்டேன் தானே அது. அப்புறம் நந்துக்குட்டி, ஃபேமிலியும் ஒன்று செய்கிற மாதிரி போடணுமா? ஐயோ இது என்ன கதைன்னே தெரியலையே. பண்ணையார் வீடு, இது என்ன ஸ்டோரி, என்னவா இருக்கும், மறந்துட்டேனே. பட் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ராகவிடியார், அதுப்படி இந்த பாட்டிங்க சொன்னால் நான் வந்துட்டு விட்டுருவேனா என்ன? ஜிமினா ஸ்டோரி ஆச்சு, சேர்த்து வச்சு தானே ஆகணும், அதனால் சேர்த்து வச்சுட்டேன். ராகவிடியார், இந்த டைட்டில் நான் நீங்கள் சொன்னீங்களா அன்றைக்கி ஸ்டோரியில் கூட, நான் சொன்னதை வந்துட்டு ஒரே இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த வேர்ட் சொல்லும்போது ஒரு மாதிரி ஷையாக வந்துச்சு. அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை அதிகமாக. அப்புறம் கொல்ல போகிறீங்களா ராகவிடியார்? நீங்கள் என்னை கொண்டிங்கன்னா அப்புறம் 4:30. ஆனால் யார் உங்களுக்கு வந்து ஒன் ஷாட் சொல்லுவா? அதுவும் நீங்கள் கேட்குறீங்க கத்தா வளர்றனே. அதுவும் உங்களுக்காக நான் பார்த்து சேட் சீன் இல்லாமல், அதாவது சேட் எண்டிங் இல்லாமல் எப்படி பார்த்து ஸ்டோரி சொல்கிறேன். அப்புறம் என்னை கொண்டுட்டிங்கன்னா யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவா? அதுவும் 4:30 ஆனால் டான்னு வீடியோ வருதில்ல,
ஆ டியர், நான் வேணும்னே எல்லாம் ரிப்ளை பண்ணாமல் விடல. எனக்கு எனக்கு சில டைமில் காட்டுறதில்ல கமெண்ட் வந்துட்டு, சில கமெண்ட் எல்லாம் 4 மாதம் கழிச்சு காட்டும், சில கமெண்ட்லாம் எனக்கு 1 இயர் கழிச்சு காட்டும் தெரியுமா? நான் என்ன பண்ணுறதா? ம். ஆமாம், நான் அப்படி தான் சொல்லுவேன். யாராவது கமெண்ட் பண்ணலைன்னா நான் அடுத்த நாள் வீடியோ போட மாட்டேன். யாரோ ஒருத்தர் இல்லை, எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோ போடுவேன். நான் தான் இப்போல்லாம் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறல, சமத்து பிள்ளையா, அதனால் நீங்களும் சமத்து பிள்ளையா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஜாலியாக இருக்கும். அப்புறம் ஒரு கமெண்ட் கூட வரலன்னா அப்புறம் நான் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன், நான் வந்துட்டு பங்க் பண்ணுவேன். ராகவிடியர், தப்பே இல்லை. ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக தான் போகணும், பார்த்து பத்திரமா போகணும். அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக போகலாம், தப்பே கிடையாது. கமெண்ட் பண்ணாமல் போனால் தான் பெரிய பாவம். ஆனால் டியர், வர வர எனக்கு ஸ்டோரி சொல்கிறத விட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது ஜாலியாக இருக்குது. ஏன்னா ஸ்டோரியில் கூட நான் வளரக்கூடாது, நல்லா போயிட்டுருக்கிற டைமில் சடனாக வளரிடுவேன். அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அதை கிராப் பண்ணி திரும்ப மறுபடியும் வீட்டிலேருந்து பேசணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வளர்னாலும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. ராகவிடியர், சொன்ன மாதிரியே லேட்டாக தான் போயிருப்பீங்க போல். ராகவிடியர், இதை எப்போ போடுவேன்? அடுத்த ஸ்டோரி சொல்லணுமா? அதை நான் போட்டு முடிச்சிட்டேன், நீங்கள் அடுத்த ஸ்டோரி தான் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க. அவ்வளோ ஸ்டாக் இருக்குதா? ஆ, சொல்லுங்கள் ராகவிடியர், அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்களா? ஆனால் என்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்துன்னு சொல்லிட்டு ஒரு டியர் இருந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மாதமாக ஆள் அட்ரஸே காணோம். நான் எங்கே போய் தேடுறது? பேசாமல் ஒரு போஸ்ட் போட்டுடலாமா? ஆஸ்கார் கொடுக்கலாமா? போங்க சுவாமி டியர். அந்த ஒன் ஷாட்டாக அந்த எஃப்எஃப்க்கு வியூஸ் கூட வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. நல்லா தான் இருக்க மாதிரி எனக்கே ஃபீலிங்கு, ஆனால் ஏன் அதுக்கு வியூஸ் வரலைன்னு தான் தெரியலை. ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி சொல்கிறது, அதுக்கு நல்லா வியூஸ் வந்துச்சுன்னா நான் அதை இன்னுமே கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் வியூஸே வரல, ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்போயாவது ஒரு 20 பேராவது கேட்டாங்கன்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். பபிடியர், 4 மந்த்துக்கு முன்னாடி பண்ண அந்த இது ஒரு கமெண்ட்டு 4 மாதம் முன்னாடி பண்ண கமெண்ட்லாம் எனக்கு இன்றைக்கி தான் காட்டுது, மன்னிச்சுக்கோங்க லேட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஆமாம் டியர், அந்த ஸ்டோரியில் பாட்டி கேரக்டர் நல்லா இருக்கும்ல. டியர், அதுவா, ஆக்சுவலாக அந்த சீனில் வந்துட்டு அது என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல. சரி, ஓகே, இதை இவங்களே கண்டுபிடிக்க சொல்லிடலாம். யாராவது சொல்லுவாங்கள்ல, அதாவது நான் கேட்டேன் அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுவீங்கள்ல. ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த நாள் ஸ்டோரியில் அதை ஆட் பண்ணிக்கலாம்னு நினச்சி நான் உங்களை கெஸ் பண்ண சொன்னேன். ஆனால் யாருமே சொல்லலை, எல்லோரும் என்னவா இருக்குன்னு தான் கேட்டிங்களே தவிர எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக யாருமே சொல்லலையா, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். நிஜமாவே அது என்னன்னு எனக்கும் தெரியாது. இப்போ எங்கே டியர் போனீங்க? ஆளையே காணோம், நான் எங்கே போய் தேடுவேன்? எல்லாரும் இப்படி திடீர்னு காணாமல் போயிட்டீங்கன்னா நான் எங்கே போய் தேடுறது? தாமதமாக வந்தது மட்டுமல்லாமல் சிரிப்பு வேறு சிரிக்கிறீர்களா தளபதியாரே? எதற்கு சிரிக்கிறீர்கள்? ஐயோ சாமி. ராகவிடியர், இல்லை, எனக்கு அப்படி யாரும் கிடையாது. மீராங்கிற பேரில் பிரச்சனை அந்த மாதிரி அதெல்லாம் யாரும் கிடையாது. ஆனால் ஹர்ட் ஆகுறதுன்னா சீக்கிரமாக ஹர்ட் ஆயிடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி நான் வளர்றல இல்லை, எனக்கு யாரையுமே பிடிக்காது, நான் அதிகமாக பேசவே மாட்டேன் யார்ட்டையும். ஒரு ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட, அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் தான். காலேஜிலலாம் எனக்கு ஏன்டா அந்த 2 வருஷம் டிப்ளமோ தான் படித்தேன்னா எதுக்குடா அந்த 2 வருஷம் அந்த காலேஜில் படித்தோம், என் வாழ்க்கையை வந்துட்டு திருப்பி அந்த அதாவது ஒரு வேளை எனக்கு பாஸ்ட்டுக்கு போகிற சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் வந்துட்டு அந்த காலேஜை சத்தியமாக சூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு நாங்கள் யாருமே இல்லை, நான் எப்போவுமே லோன்லியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு 2 ஃப்ரெண்டு அப்போதைக்கு சும்மா பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நல்லா என் கூடயே இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு காலேஜில் கிடையாது. லாஸ்ட்டு செமஸ்டரில் வேணால் ஒரு 6 மந்த்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னெல்லாம் ஒருத்தரும் கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் லோன்லி. சம்டைம்ஸ் டெஸ்க் மேட்லாம் இருப்பாங்க, கூட பேசுவாங்க. எப்படி தெரியுமா, ஸ்டார்டிங் போன புதுசில் வந்துட்டு என்னோடய டெஸ்கில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா, நானும் அவளும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து பெஞ்செல்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் 2 பேர் மட்டும் நல்லா பேசிக்குவாங்க, நான் பேர் சொல்லலை, பட் 2 பேர் நல்லா பேசிப்பாங்க. ஒரு பொண்ணு மட்டும் தனியாகவே இருக்கிற மாதிரி இருப்பாளா, அதனால நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், அவள் தனியாகவே இருக்க மாதிரி இருக்குது, நம்ம அவளை இங்கே கூப்பிட்டுக்கலாமா, நம்ம கூட உட்கார வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அவளும் சரினாலா அந்த பிள்ளையை கூப்பிட்டு உட்கார
உட்கார வச்சுட்டு ஏன்னா ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரியே இருந்தாங்காட்டிக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா நாள் போக போக அவங்க 2 பேர் சேர்ந்துட்டு அண்ணன் கழட்டி விட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலெலாம் எந்த நம்பிக்கையுமே இல்லை. எப்போவுமே அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு மாதிரி லோன்லியாக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு காலேஜ் பிடிக்கவே பிடிக்காது. ஐ ஹேட் காலேஜ். எனக்கு அங்கே இருக்கிற யாருமே பிடிக்காது. என் கிளாஸில் யாருமே பிடிக்காது. எனக்கு அந்த காலேஜே பிடிக்காது. ஐ ஹேட் தட் காலேஜ். கரும்பு பிடிச்ச காலேஜ், சாணி பிடிச்ச காலேஜ். சீ, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பவிடியா, தேங்க்யூ. சராங்கே, டாட்டா, பாய். நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன பாய் நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன். அந்த ஸ்டோரி ஸ்டாப் பண்ணி 4 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் டியர், இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோரி வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு தானே சொன்னீங்க. ஆனால் இதுக்கு ஏன் வியூஸ் வரல? இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது? நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் வியூஸ் வர மாட்டேங்குது? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணணும்னா இதுக்கு வியூஸ் வரணும். நீங்கள் எதனாவது பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது, உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இல்லையா, எதெல்லாம் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது. இதுக்கு வந்துட்டு நிறையா கமெண்ட்டில் புதுசாக இப்போ வந்துட்டு இப்போ யாராவது பார்த்து கமெண்ட் இது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த அடுத்த பாட்டு போடுங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்கன்னா மட்டும்தான் நான் போடுவேன். அப்போ தான் இதை முடிப்பேன். இல்லைனா அது அப்படியே பாதியிலே தான் அந்த இடத்துல தொங்குற மாதிரி தொங்கும். ஓகே ஓகே டியர், OT7 போடுறது கஷ்டம். பட் நான் வந்துட்டு ஒரு 2-3 பேத்துக்கு அந்த மாதிரி போடுறேன். ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 பேத்துக்குள்ள ஒருத்துக்கு மட்டும் ஏதோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிறவங்களுக்கும் நான் போடுறேன். ஹோபி பார்க்கு போட்டால் நல்லாயிருக்கும் தான், ஃபன்னியாக இருக்கும். பட் ட்ரை பண்ணலாம். யாருக்கு போடுறதுன்னு தெரில. பட் கண்டிப்பாக ஹாரர் போடலாம். பனா டியர், தேங்க்யூ. நிஜமாகவே யூனிக்காக இருக்கா? அச்சிச்சோ, தேங்க்யூ. சியா குட்டி, நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கா? இது என்ன ஸ்டோரின்னு தெரியலையே. என்ன கதை? ராகவிடியர், நீங்கள் ஏன் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? கிடைக்கும்னு நினைங்க, கிடைக்கும். ஓகே, கிடைக்கும். நான் எதையும் வளர்க்குற ஐடியாவே விட்டுட்டேன் ராகவிடியர். இனிமேல் நான் எதுவுமே வளர்க்க மாட்டேன். எனக்கு எதுவுமே வேணாம். ஏன்னா சடனாக ஒரு நாள் அது இல்லாமல் போகும்போது அதோட வலி ரொம்ப கொடூரமாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்கு கம்மல் இருந்துக்கலாம், எதையும் வளர்த்தாமல் இருந்துக்கலாம், ரொம்ப பாசம் வைக்காமல் இருந்துக்கலாம். எனக்கு கேட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம். இன்னைக்கு லாஸ்ட் கமெண்ட் உங்களோட தானா? ராகவிடியர், எனக்கு வந்துட்டு புரியலை. 1/2 மணி நேரமாக கமெண்ட் படிச்சுட்ருக்கிறேன். அதாவது டியூரேஷன் 1/2 மணி நேரம் போயிடுச்சு. நான் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வாசிச்சுட்டு இருக்கிறேன் கமெண்ட் எல்லாமே. எப்படி எனக்கு வர்றது 2 கமெண்ட்டு, 3, சில நேரம் 1, அதிகபட்சம் 5, 6, அதுக்கு மேலே எனக்கு கமெண்ட் வரதில்லை. ஆனால் 1/2 மணி நேரம் நான் படிக்கிற அளவுக்கு கமெண்ட் எங்கேருந்து வருதுன்னு தான் எனக்கு தெரியலை. ஒரு வேளை இதெல்லாம் விட்டு போன பழைய கமெண்ட்டுனாலேயோ. ஆனால் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கமெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா 1-2 தானே கமெண்ட் வருது. ஸோ அப்பப்போ போட்டுன்னா வேலை முடிஞ்சு கிளியராக ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே வீடியோ முடிஞ்சிடும். அப்புறம் முக்கியமான விஷயம் ராகவிடியர், இந்த எஃப்எஃப் இருக்குல்ல, அந்த எஃப்எஃப் மறுபடியும் அடுத்த பார்ட் நான் போடணுன்னா அதுக்கு வியூஸ் வரணும். அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணாலும் அதுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. ஆனால் அந்த எஃப்எஃப் நல்லா தான் இருக்குது. எனக்கே அது நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன் அதுக்கு வியூஸ் வரல எனக்கு தெரியாது. அதுக்கு வியூஸ் வந்தால் தான் நான் போடுவேன் நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, வியூஸ் வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் எனக்கு தெரியாது. வியூஸ் வரலன்னா நான் அந்த 1 ஷாட்டை கண்டினியூ பண்ண மாட்டேன். அதை அப்படியே தொங்குற மாதிரி அந்த இடத்துலேயே அப்படி விட்டுருவேன். அப்படியே கிடக்கட்டும்னு சொல்லி விட்டுருவேன். அதை முடிக்கவும் மாட்டேன், கண்டினியூ பண்ண மாட்டேன். எனக்கு என்றைக்கு ஒரு 20-30 கமெண்ட் வேணும். அதாவது போர்த்டே பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு ஏன் இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபினிஷாவது பண்ணுங்கன்னு யாருனாவது கேட்கணும். அப்போ தான் நான் அதை வந்துட்டு கண்டினியூ ஃபினிஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோரி நல்லா இருக்குல்ல, நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் காசெல்லாம் சேர்த்தி நான் அதை வந்துட்டு ஒரு ட்ராமாவாக எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அதை நான் ஃபினிஷ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் அதை வந்துட்டு ட்ராமாவாக பார்ப்பீங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ கமெண்ட் அவ்வளோதான். டாடா, பாய், சராங்கே.